விகோவி அல்லது மொஹஞ்சாரோவை நிறுத்துங்கள். எப்போது நீங்கள் விகோவி அல்லது மொஹஞ்சாரோவை நிறுத்த வேண்டும்? நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விகோவி என்பது செமக்லுடேட். இது எடை மேலாண்மைக்காக உரிமம் பெற்றது. அதேபோல் மொஹஞ்சாரோ அல்லது ஜெப் பவுண்டும் எடை மேலாண்மைக்காக உரிமம் பெற்றவை. எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளவு எடை குறையும் என்பதற்கான பல வீடியோக்களும் தகவல்களும் உள்ளன. ஆனால் ஒரு பரியாட்ரிக் மருத்துவராகவும் எண்டோகிரைனாலஜிஸ்டாகவும் எனது பல நோயாளிகள் என்னிடம் வந்து நான் எப்போது நிறுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமானது என்பதால் தான். ஒசம்பெக், விகோவி அல்லது மொஹஞ்சாரோ போன்ற மருந்துகளை எப்போது நிறுத்த வேண்டும் என்பது மிகவும் முக்கியமானது. குறிப்பாக நீங்கள் அதை எடை மேலாண்மைக்காக எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால். நான் இங்கு நீரிழிவு நோயை பற்றி பேசவில்லை. நான் எடை மேலாண்மை பற்றித்தான் பேசுகிறேன். எப்போது நீங்கள் விகோவி, மொஹஞ்சாரோ அல்லது ஜெபான் ஆகியவற்றை நிறுத்தி மருத்துவ உதவியை நாட வேண்டும் என்பதற்கான 5 காரணங்களை நான் இப்போது விளக்கப் போகிறேன். முதல் மற்றும் முக்கியமான காரணம், இது மிகவும் பொதுவானது. பொதுவாக 4 அல்லது 5% என் நோயாளிகளுக்கு இது உள்ளது. அதாவது கடுமையான வாந்தி, வயிற்றுப்போக்கு, அடங்காத வயிற்று வலி. நீங்கள் இதை அனுபவித்து வருகிறீர்கள் மற்றும் 48 மணி நேரத்திற்கு பிறகும் இது குறையவில்லை. மேலும் நீங்கள் இமோடிம் மற்றும் வாந்தி தடுக்கும் மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தாலும் குறையவில்லை என்றால் உடனடியாக மருந்தை நிறுத்தி உங்கள் மருத்துவரை அல்லது சுகாதார நிபுணரை அணுகி உதவி பெற வேண்டும். தயவு செய்து அடுத்த டோஸை எடுக்க வேண்டாம். அதாவது வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை இருந்தால் உடனடியாக மருந்தை நிறுத்தி அடுத்த டோஸை பற்றி யோசிப்பதற்கு முன்பே உதவி பெறுங்கள். இரண்டாவது ஒன்று பாங்க்ரியாடைட்டிஸ். பாங்க்ரியாடைட்டிஸ் என்றால் என்ன? பாங்க்ரியாடைட்டிஸ் என்பது பாங்க்ரியாஸ் எனப்படும் கணையில் உள்ள அழற்சியாகும். இது மிகவும் அரிதான ஒரு சிக்கல் என்றாலும் என் நோயாளிகளும் இந்த வீடியோவை பார்ப்பவர்களும் இதை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். இதற்கான அறிகுறிகள் மிகவும் மென்மையானவை மற்றும் ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடக்கூடும். அதனால் உங்களுக்கு கடுமையான வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, கொழுப்பு கலந்த மலம் போன்றவை இருக்கலாம். அல்லது வயிற்றின் வலது பக்கத்தில் வலி இருக்கலாம். நீங்கள் பித்தப்பையில் கற்கள் அல்லது பித்தப்பை கற்கள் உருவாகி இருக்கலாம். இது பாங்க்ரியாடைட்டிஸுக்கு காரணமாகலாம். அதாவது பாங்க்ரியாடைட்டிஸ் என்பது பாங்க்ரியாஸ் எனப்படும் கணையில் உள்ள அழற்சி. இது ஒரு தீவிரமான உயிருக்கு ஆபத்தான நிலை. எனவே இந்த அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் தயவு செய்து உடனடியாக மருத்துவ உதவி பெறுங்கள். உங்கள் மருத்துவர் இரத்த பரிசோதனைகள் மற்றும் ஸ்கேன் செய்வார். மற்றும் பாங்க்ரியாடைட்டிஸ் இருப்பதாக இருந்தால் அல்லது பாங்க்ரியாடைட்டிஸ் என சந்தேகம் இருந்தால் உடனடியாக விகோவி அல்லது மொன்ஜரோவை நிறுத்துங்கள். இது முற்றிலும் நிராகரிக்கப்படாத வரை தயவு செய்து மீண்டும் தொடங்க வேண்டாம். ஆனால் பாங்க்ரியாடைட்டிஸ் உறுதிப்படுத்தப்பட்டால் நான் பொதுவாக விகோவி அல்லது மொன்ஜரோவை மீண்டும் தொடங்குவதில்லை. நான் அதை நிறுத்திவிடுவேன். நான் வேற உடல் எடை குறைக்கும் முறைகளை முயற்சிக்கலாம். மற்றும் நான் விகோவி, மொன்ஜரோ, ஜிபாண்ட் அல்லது ஓசாம்பிக் ஆகியவற்றை நிறுத்தும் மற்றொரு காரணம் என்னவென்றால் என் நோயாளிகள் ஸ்கோப் அல்லது எண்டோஸ்கோப், மேல்ஜி எண்டோஸ்கோபி அல்லது கொலோனோஸ்கோபி போன்ற எந்த ஒரு ஸ்கோப்பிற்கும், அதாவது உங்கள் வயிறு, பெரிய குடல் அல்லது டூவோடினம் ஆகியவற்றை பார்வையிடும் கேமரா செல்லும்போது இந்த மருந்தை குறைந்தது 2 வாரங்களுக்கு நிறுத்துமாறு நான் அவர்களிடம் கூறுவேன். நீங்கள் மீண்டும் நன்றாக சாப்பிட்டு குடிக்கத் தொடங்கும் வரை மருந்தை மீண்டும் தொடங்குங்கள். எனவே நீங்கள் எண்டோஸ்கோபி, கொலோனோஸ்கோபி அல்லது ஏதேனும் ஸ்கோப்புகள் அல்லது ERCP, பாங்க்ரியாஸ் அல்லது பித்தக்கற்களை பார்வையிடும் எண்டோஸ்கோப் செய்ய திட்டமிட்டிருந்தால் 2 வாரங்களுக்கு முன்பே மொன்ஜரோ, விகோவி, ஒசாம்பிக் ஆகியவற்றை நிறுத்துங்கள். 4வது காரணம், நீங்கள் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை என்பது எந்த ஒரு பெரிய அறுவை சிகிச்சைக்கும், அது பபிள் சர்ஜரி அல்லது ஆஸ்திய அறுவை சிகிச்சை ஆகியவை இருக்கலாம். நீங்கள் பொதுவான அனஸ்தீசியா பெறும்போது அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்பே மருந்தை நிறுத்துங்கள். உங்கள் அறுவை சிகிச்சை மருத்துவரும் அனஸ்தீசியா மருத்துவரும் இதை பற்றி உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் விகோவி எடுத்துக்கொண்டால் உங்கள் மருத்துவரும் அறுவை சிகிச்சை குழுவும் அதை தெரிந்திருக்க வேண்டும். மேலும் அறுவை சிகிச்சைக்கு 2 வாரங்களுக்கு முன்பே நிறுத்த வேண்டும். மீண்டும் எப்போது தொடங்கலாம்? நீங்கள் முழுமையாக இயல்பாக உணரும்போது, நன்றாக சாப்பிடும்போது, உங்கள் குடல் இயல்பாக செயல்படும்போது, வாந்தி அல்லது மயக்கம் இல்லாமல் உங்கள் மருத்துவரை மீண்டும் சந்திக்கும்போது மட்டுமே மீண்டும் தொடங்கலாம். நீங்கள் பாதுகாப்பாகவும் விகோவி அல்லது மோன்ஜரோவை மீண்டும் தொடங்க உடல் நிலையில் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்துங்கள்.
மற்றும் கடைசியாக என் சில நோயாளிகள் மருந்துக்கு பதிலளிக்காதவர்களாக இருக்கிறார்கள். சுமார் 20% நோயாளிகள் பதிலளிக்காதவர்களாக இருக்கிறார்கள். இது ஆராய்ச்சியிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மொன்ஜரோ, விகோவி மற்றும் ஒசம்பிக் எடுத்துக்கொள்பவர்களில் எல்லோரும் நல்ல பலனை பெறுவதில்லை. எல்லோரும் எடை குறைக்கவில்லை. எடை குறைக்காத ஒரு குழு மக்கள் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் பதிலளிக்கவில்லை என்றும், இந்த மருந்து குறிப்பாக எடை குறைக்கும் நோக்கில் உங்களுக்கு வழங்கப்பட்டதாகவும், நீங்கள் அதை 3 மாதங்கள் எடுத்துக்கொண்ட பிறகு எடையில் எந்த மாற்றமும் இல்லை என்று கண்டுபிடித்தால், ஒரு சுகாதார நிபுணருடன் ஆலோசித்து அதை நிறுத்த வேண்டும்.